சென்னையில் சிஎஸ்கே மும்பை அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க உள்ளதால் ரசிகர்கள் மைதானத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சேப்பாக்கத்தில் மும்பை சென்னை அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண மைதானத்திற்கு ரசிகர்கள் வருகை தந்து வருகின்றனர். ஐபிஎல் தொடரின் இரண்டாவது நாளான இன்று சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 அளவில் சென்னை மும்பை அணிகள் மோத உள்ளது. இரண்டு அணிகளுமே சரிசமமாக 5 கோப்பைகளை வைத்துள்ளதால் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல. அதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் இதுவரை இவ்விரு அணிகள் 36 முறை நேருக்கு நேர் மோதிய போட்டியில் மும்பை அணி 20 முறை வெற்றி பெற்றுள்ளது. மேலும் இரு அணியிடமும் 5 கோப்பைகள் இருப்பதால் 6வது கோப்பையை யார் முதலில் வெல்லப்போவது என்ற ஆர்வமும் உள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் மாலை 6:30 மணி அளவில் இசையமைப்பாளர் அனிருத் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அது மட்டுமின்றி போக்குவரத்தில் பயணம் செய்யும் நபர்கள் சென்னை மாநகராட்சியின் பேருந்து மற்றும் மெட்ரோக்களில் ஐபிஎல் டிக்கெட்டை காட்டி இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் எனவும் இதற்கான போக்குவரத்துகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் நிற டிஷர்ட்கள் அணிந்து சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியை காண ரசிகர்கள் வருகை தந்து வருகின்றனர். சொந்த மைதானத்தில் முதல் போட்டியில் விளையாடும் சிஎஸ்கே வெற்றியுடன் கணக்கை தொடங்குமா என ரசிகர்கள் ஆர்வத்தில் உள்ளனர். இந்த சீசனில் MS தோனி அன்கேப்டு வீரராக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் தோனி எந்த வரிசையில் ஆடுவார் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் வழக்கமான கேப்டன் ஹார்திக் பாண்டியா விளையாட முடியாததால் சூரியகுமார் யாதவ் அணியை வழிநடத்துவார். இரு அணிகளுமே ஐபிஎல் போட்டியை 5 முறை வென்றுள்ளன. இதனால் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். மைதானத்தில் சுற்றி 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மைதானத்தை சுற்றி தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் மிகுந்த அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.